Good morning all. Voice screen clear இருக்கா? Voice screen clear இருக்கா? clear ஆகுது. மேல இவ்வளோ ரிஜெக்ஷன் இருக்கு பாருங்க. 1 2 3 4 ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அதனால தான் இப்போ கொஞ்சம் கன்ஃபியூஷன். அந்த மொத்த ரிஜெக்ஷனும் பிரேக் அவுட் ஆனால் தான் நம்மளுக்கு அது ப்ராப்பராக மூவ்மெண்ட் இருக்கும். அவசரப்பட்டுறாதீங்க. ஏன்னா இப்போ இது கால் சைடும் சப்போர்ட்டில் இருக்குது. பட் கால் சைடு இமீடியட்டாக மேலே பெருசாலாம் போகாது. புட் சைடு மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். எஸ், நல்லா இருக்கு. புட் சைடு என்ட்ரி ஸ்கேல்பிங் தான். 292 வந்த வரைக்கும் எடுத்துட்டு 321க்கு முன்னாடி வெளியே வந்துருங்க. அந்த 301 உடையணும். 301ல் ஒரு சின்ன ரிஜெக்ஷனு, 301ல் ஒரு ரெட் கேண்டில் இருக்கு. அது உடஞ்சி மேலே போயிடுச்சுன்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாங்க. 301ல் ஒரு தொல்லை கொடுக்கும். புட் சைடு தான் இருக்கு, பட் அது ரிட்ரேஸ்மெண்ட் ஆயினே தான் இருக்கும் இன்னைக்கு. லாட்டை ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணுங்க. பெரிய லாட்டு இன்னைக்கு கொஞ்சம் உஷாராக இருங்க. பிரேக் அவுட்டில் மட்டும் பெரிய லாட் போடுங்க. இன்னும் பிரேக் அவுட் வரல. கால் அண்ட் புட் சப்போர்ட்ல இருக்குது. ஆனால் புட் சைடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். புட் சைடு பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஒரு டார்கெட் திருப்பி அதே டார்கெட் 322 328 ஒரு டார்கெட் இருக்கு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இந்த கால் சைடும் சப்போர்ட்ல இருக்கிறது தான் டேஞ்சர். அதுதான் பிரச்சனையே. எஸ், இப்போ நல்லா போகுது. 322 ஒரு டார்கெட்டு. ஃப்ரீயாக இல்லை மூமெண்ட்டு. கொஞ்சம் சைடில் போய் தான் போவோம். ரெட் கேண்டில் தலையில் காட்டும், விக் வரும், அந்த மாதிரி தான் போவோம் மூமெண்ட்டு. அக்ரெஷனாக போனோன்னா இன்னும் கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகணும். அது 322க்கு மேலே தான் அக்ரெஷன் காட்டும். 322க்கு மேலே அக்ரெஷன் காட்டும். பியூட்டிஃபுல். அடுத்த டார்கெட்டு 328. 328ல் உடனே வெளியில் வராதிங்க. இந்த ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டம். இது ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். இன்னைக்கு நிஃப்டி எக்ஸ்பைரி, ப்ரீமியம் வைண்ட் ஆகிறதுனால வேகமாக கீழே வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஸ்கேல்பிங் மோடு இல்லை லாட் சின்னதாக இருந்துச்சுன்னா ட்ரையல் பண்ணலாம். இந்த கான்செப்ட் தான். லாட் பெருசாக இருந்துச்சுன்னா வெளியில் வந்துடணும். லாட் மீடியமாக 2 லாட் 3 லாட் உங்கள் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி லாட் வச்சுட்டு வெயிட் பண்ணலாம். ஏன்னா இது இங்கே நல்ல பிரேக் அவுட் ஆகிற இடம். இது கொஞ்சம் தொல்லை கொடுக்கும். ஆனால் இதை மறந்துடாதீங்க. கால் சைடும் சப்போர்ட் கிட்ட தான் அங்கே இருக்குது. ஆனால் புட் சைடு தான் நம்ம பார்க்குறோம். பியூட்டிஃபுல். 38 டார்கெட். அடுத்த டார்கெட் 350. 350 எக்ஸிட் பண்ணிக்கோங்க. 350 வெளியில் வந்துருங்க. 350 1 or 2 பாயிண்ட்ஸ் கம்மி பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. ஸோ அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகிடும். இன்னும் கொஞ்சம் மேலே பாயிண்ட் இருக்குது. அது வரைக்கும் போதும். ஸோ 67 பாயிண்ட்ஸ் போதும். என்எஃப். அது மேலே போகுது எக்ஸ்ட்ரா, பட் போதும், நம்மளுக்கு வேணாம். 67 பாயிண்ட்ஸ் டார்கெட்டு. அதுக்கு மேலேயே கிடச்சிடுச்சு. ஸோ இந்த ட்ரேட் யார் எடுத்தது?
Beautiful. ஸோ நம்ம தேவையோடய ஜாஸ்தியாகவே கிடச்சிடுச்சு. எவ்வளோ பாயிண்ட்ஸ் பிடிச்சிங்க? யார் யார் எவ்வளோ பிடிச்சிருக்கீங்க? மேக்ஸிமம் பாயிண்ட் இன்னைக்கு யார் பிடிச்சது? 6000 கிருத்திக். எவ்வளோ பாயிண்ட் கேப்சர் பண்ணீங்க? 75 பாயிண்ட் அரவிந்த். 44 பாலாஜி. 35 தீபக். 50 ராஜ்குமார். இன்னும் இருக்கு, பட் அங்கே கொஞ்ச நேரம் சைட் வைஸ் இருக்கும். 47 பாயிண்ட்ஸ் கௌசல்யா. 33 சஞ்சீவ். 50 பாயிண்ட்ஸ் சுகுமார். பரவாயில்ல, நல்லா இருக்கு. சரி, கொஞ்ச நேரம் அங்கே சைட் வைஸ் இருக்கும். 32 பாயிண்ட்ஸ் ராமு. விஷ்ணு 15 பாயிண்ட்ஸ். ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிடுங்க. இப்போ புது என்ட்ரி எதுவும் போட வேணாம். $8,000 வைரமணி. நாகராஜன் 3659. கௌசல்யா 14,064. Very good. Pushparaj 19 points. MS 20 points. 32 Ramu. 15 points Vishant. 50 points Sugumar. 33 points Sanjeev. Kausalya 47 points. Rajkumar 50. Deepak 35. 44 Balaji. 75 Arvind. Kritik 6,000 profit. 18 point Madhikar. Manivalan 3,900. See, இப்போ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவோம். அது பெரிய போவாது மூமெண்ட்டு. அவசரப்பட்டு புது என்ட்ரி எந்த பக்கம். ட்ரேட் இன்னைக்கு ட்ரேட் எப்படி இருந்துச்சு? இன்னொரு ட்ரேட் வந்துச்சுன்னா we will give you. How was the trade இன்னைக்கு? பர்ஃபெக்டாக இருந்துச்சுல்ல? சார் நல்ல ட்ரேட் சார். என்னம்மா? என்ட்ரி நல்ல என்ட்ரி சார். நல்ல ட்ரேட் ஆச்சு. ஒரு சின்ன டவுட் இருக்கு, நான் அப்புறம் கிளாஸ்ல கேட்குறேன் சார். கிளாஸ்ல டவுட்ஸ் வந்தால் தான் நல்லது. வரணும், கிளியர் பண்ணுங்க. எல்லா மார்க்கெட்டும் ஒரே மாதிரி இருக்காது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் பண்ணிட்டுக்கிறாங்க. திருப்பி கொடுத்தா ட்ரேடு. ஸோ தேவையில்லாத இடத்துல மண்டே குழப்பி ட்ரேடை லாஸ் பண்ணிக்காதீங்க. நல்ல ட்ரேடு, நல்ல மைண்டோட மார்க்கெட்டும் ஃப்ரெஷ் ஆகணும், நம்மளும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது அது ஒரு சந்தோஷமாக இருக்கும்.